அத்தியாயம் 11 மறைந்தார் பெரியார். கைரிக்ஷா ஒழிப்பு மசோதா. சுயமரியாதை இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டுவந்த முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா. மனிதனை வைத்து மனிதனே இழுத்துச் செல்லும் கொடுமையை களையும் வகையில் புதிய மசோதா ஒன்று நவம்பர் 28, 1973 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் பல மாநிலங்களிலும் இன்னமும் புழக்கத்தில் இருந்து வரும் கைரிக்ஷாக்கள் தமிழகத்தில் மட்டுமே நீக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தொழிலாளர்கள் ஆதரவு கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யும் மேற்கு வங்கத்தில் இன்னமும் கைரிக்ஷாக்கள் ஒழிக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஆளுங்கட்சி என்ற முறையில் திமுக திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருந்தது. எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக அரசியல் நடவடிக்கைகளிலும் கட்சி வளர்ச்சிப் பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் திராவிடர் கழகமோ மிகவும் உணர்ச்சிமயமான பிரச்னையை கிளப்பியது. இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தவோ மாற்றவோ நம் மக்களுக்கு ஒருநாளும் சக்தியோ உரிமையோ ஏற்படும் என்று கருதவே இடம் இல்லை. அதனால் இந்திய ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை விலக்கிக் கொள்ள முயற்சி செய்தே ஆகவேண்டிய ஒரு கட்டாயமான நிர்பந்தமான நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் உடனடியாக இந்திய கூட்டாட்சியில் இருந்து விலகி விடுதலை பெற்று சுதந்திர தமிழ்நாட்டை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இம்முயற்சிக்கு இன்றைய திமுக ஆட்சி இணங்கும் என்று கருத முடியாது. ஏனெனில் திமுக ஆட்சி விரும்புவதெல்லாம் இந்திய கூட்டாட்சி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மாகாண சுயாட்சிதான். சுதந்திர தமிழ்நாடு என்ற சொற்களை ஒவ்வொருவரும் லட்சிய சொல்லாக கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் பெரியாரின் பிறந்தநாள் செய்தி. பிரிவினை கோருகிறது திராவிடர் கழகம், ஆகவே தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. டிசம்பர் 4, 1973 அன்று தமிழக சட்டமன்றத்தில் இது விஷயமாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதற்கு முதலமைச்சர் அளித்த பதில் இதுதான். மதுரையில் பிரிவினை கோரும் மாநாடு ஒன்றை பெரியார் திறக்க இருந்தார், அதை தடை செய்தோம். பெரியாருடன் அமைச்சர்களும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது அங்கு பிரிவினை பற்றி பேசப்பட்டால் இது எங்கள் கொள்கை அல்ல என்று அங்கேயே மறுத்து இருக்கிறோம். பெரியார் இப்போது மாத்திரமல்ல, காமராஜர் பக்தவச்சலம் காலத்திலும் பிரிவினை பற்றி பேசிவந்துதான் இருக்கிறார். இப்போது அவர் நிபந்தனையின் பேரில்தான் பிரிவினை கேட்கிறார். டிசம்பர் 22, 1973 இரவு பெரியாரின் உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் அருகிலேயே இருந்து தொடர்ச்சியாக சிகிச்சைகள் கொடுத்து வந்தனர். ஆயினும் அவருக்கு ஏற்பட்டிருந்த வலி குறையவில்லை. மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த பெரியார் டிசம்பர் 24, 1973 அன்று காலை 7:40 மணிக்கு மரணம் அடைந்தார். உடனடியாக முதல்வர் கருணாநிதி தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் பேசிய கருணாநிதி, ஐயாவின் உடலை பொதுமக்கள் பார்வையிட ராஜாஜி மண்டபத்தில் வைக்க வேண்டும். அவருடைய உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்றார். மறுநொடி அவருடைய பேச்சுக்கு எதிர்கருத்து ஒன்று வந்தது. ஐயா எந்த அரசு பொறுப்பிலும் இருந்தவர் அல்ல, எனவே அரசு மரியாதை செய்வது சட்டப்படி முடியாது சொன்னவர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சபாநாயகம் ஐ.ஏ.எஸ். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கருணாநிதி, மகாத்மா காந்தி எந்த பதவியில் இருந்தார்? அவருக்கு அரசு மரியாதை செய்தார்களே, அதைப்போல் செய்யவேண்டியதுதானே என்று கேட்டார். அதற்கும் ஒரு பதிலை தயாராக வைத்திருந்தார் சபாநாயகம். He is the father of the nation. உடனே முதலமைச்சர் சபாநாயகத்தை பார்த்து, பெரியார் is the father of Tamil Nadu. Father of our DMK government. இந்த மரியாதையை செய்வதன் மூலம் என் பதவி போனாலும் பரவாயில்லை. மேற்கொண்டு ஆகவேண்டியதைச் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். கருப்பு கட்டமிட்ட தனி அரசிதழ் வெளியிடப்பட்டது. அதில் இந்திய நாட்டின் தலைசிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியான பெரியார் திரு ஈ.வே. ராமசாமி அவர்கள் வேலூரில் டிசம்பர் 24, 1973 நாள் காலை 7:40 அளவில் இயற்கை எய்தினார் என்பதை தமிழ்நாடு அரசு மிகுந்த வருத்தத்துடன் தெரிவிக்கின்றது. சமுதாய தலைகளையும் சாதி வேறுபாடுகளையும் நீக்குவதில் அவர் ஆற்றிய அரும்பணியை அரசு பெரிதும் பாராட்டுகிறது. மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் முறையில் இன்று துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்றும் பொது விடுமுறை என்றும் அரசு அறிவிக்கின்றது என்று பதிவு செய்யப்பட்டது. 36 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் பெரியாரின் உடல் தேக்குமரப் பெட்டியில் வைத்து புதைக்கப்பட்டது. பெரியாரின் மறைவை அடுத்து அவருடைய திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்த விவாதங்கள் தொடங்கின. ஜனவரி 6, 1974 அன்று திராவிடர் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. அந்த கூட்டத்தில் திராவிடர் கழகத்தின் தலைவராக இ.வே. ரா. மணியம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளராக கி. வீரமணி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்.